வந்து நான் அது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்போ பாருக்கும் திவ்யாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்கியா, ஸ்ட்ரைக் பண்றியான்லாம் கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டது திவ்யா தான். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நைட்டு பேசிட்டோம், நீங்களும் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க, நானும் பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களான்னு வந்து கேட்கிற அந்த கான்வர்சேஷனை ஏன் இப்படி வேறையா மாத்துறீங்க, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா திருப்பி வந்துட்டு அங்கங்க அவங்கவுங்க பேசுறத அவங்க பார்த்திருக்காங்க. வெளில அங்க பிரஜனும் சாண்ட்ராவும் பேசுவாங்க, இவங்க திவ்யாவும் போய் அங்க பேசி இவங்க கிட்ட பாரு கிட்ட பேசிட்டு காலையில பாரு கிட்ட பேசும்போது வியானா பக்கத்துல இருப்பாங்க, திவாகர் பக்கத்துல இருப்பாரு. பேசிட்டு பிரஜன் சாண்ட்ரா கிட்ட போய் பேசினது இவங்க தான். இப்போ கேப்டன்சியா இவங்களே வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இன்னொன்னு இருக்குல்ல, இந்த விக்கல்ஸ் விக்ரம் அவ்வளவு வேலையா போட்டிருக்காங்களே, அந்த ஆள் என்னத்த சொல்லுவான்னு தெரியும். அவனுக்கு வந்து பார்வை தான் அவனுக்கும் டார்கெட் பண்ணணும், அவனுக்கும் கேம் ஆட போயிச்சு கிடையாது. பார்வை பார்த்தா அந்த வீட்டில் பாதி பேருக்கு பொறாமையா இருக்கு. அந்த பொண்ணு தான் கண்டென்ட்ல வருது, அந்த பொண்ணு தான் ப்ரோமோல வருது, அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுதுன்னு ப்ரோமோல இருக்கு. உங்களுக்குலாம் போயிச்சு இல்லைன்னா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? போயிச்சு இருந்தால் முன்னாடி நின்று தைரியமா ஆடுங்க. நீங்க ஆட மாட்டீங்க, அந்த பொண்ணு ஆடுது. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இல்லை உங்களுக்கு பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ வந்து அப்போ எல்லாரும் யார் யார் எங்கே பேசுகிறாங்களோ அதை பற்றி என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லும்போது திருப்பி இவ பேர் நம்மளே பார்க்குறோம்லங்க, கேமராக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் பாரு பற்றி பேசாத இடம் இருக்கா? அப்போ இப்போ சும்மா இருந்த வாய்க்கு வெத்தல்பா கிடச்சதுங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேற கிடச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யாலாம் உள்ள வந்து இப்படி பேசுகிறாங்கன்னும் போது அப்போ பேசாமல் இருப்பீங்க அந்த பொண்ணை பற்றி. அதுவும் அந்த பொண்ணுகிட்டே டேரெக்டாகவும் பேசுறீங்க, பின்னாடியும் பேசுறீங்கன்னா அப்போ அந்த பர்சனலாக பேசாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. என்ன தப்பு இருக்கு? அப்புறம் இதுக்கு மேலே பேசினா வந்து கிழிஞ்சிடும், மற்றதெல்லாம் இன்னொல்லாம் பேசினா பார்த்ததெல்லாம் பேசினா கிழிஞ்சிடும் வேற அவன் சொல்கிறான். என்ன கிழிஞ்சிடும் எனக்கு புரியல. அப்போ அவன் கமர்லாம் என்ன பண்றான் இதுக்கெல்லாம்? ஏங்க ஏஜோ கடிச்சது அவன், கையில எழுதி காமிச்சது அவன். அந்த பொண்ணு அதுக்கு எதிர்த்து நின்னுச்சிட்டாங்க, பேசாத அந்த பொண்ணு தப்புனா நான் சொல்லிட்டேன் அது சென்சிட்டிவான விஷயம். இன்னைக்குமே அந்த பொண்ணு அதான் சென்சிட்டிவான விஷயம், என் பர்சனல் என் ஃபேமிலி எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என் கரியர், இதை பத்தி யாரும் பேசாதீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது இன்னும் மற்றதெல்லாம் பேசினா கீழ்ச்சிடும். அவ்வளோ உனக்கு மானம் போதுற, நீ எதுக்குடா வந்த? அந்த சொல்லிச்சுல அந்த திவ்யா பொண்ணு, இவங்க கூட ஆடுற தகுதிலாம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ வீட்டை விட்டு வெளில போனான். அதுக்கு முதல்ல அந்த பிரஜன் தான் போனோம். அவன் சொன்னா என்ன சொன்னான் அந்த வார்த்தையை? மற்றதெல்லாம் பேசினா இன்னும் கிழிஞ்சிடும்னா, அவ்வளோ உங்களுக்கு பேசினா கிழிஞ்சிடும், மான கௌரவம் குறைஞ்சதுன்னா குடும்பத்தோட ஏன் வந்து கேம் ஆடுற? புருஷனும் பொண்டாட்டியும் அதே சம்பளத்துக்கு தானே வந்திருக்க, நீயும் அதே செலிபிரிட்டின்னு ப்ரூஃப் பண்ண தானே வந்திருக்க, அதே பாராட்டுக்கும் புகழுக்கும் அதே ஃபேமுக்கும் தானே நீயும் வந்திருக்க. அப்போ உனக்கு தகுதி இல்லாதவங்க கூட கேம் ஆட இஷ்டம் இல்லைன்னா, உனக்கு அதை பேசினாலே தகுதி போயிடும்னா அப்போ வெளில போ, நீயும் பொண்டாட்டியும். அப்படிதான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. ரொம்ப ஓரதான் ஆடிட்டு இருக்கானுங்க, ஆத்திரமா வருது. திருப்பி உங்களுக்கு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு உள்ள வந்த பொண்ணு பேசான்னு சொன்னா விட்டுருணும்ல. அப்போ உங்களுக்கு என்னன்னா, கமருதீன் வந்து இவங்க கிட்ட வந்து பேசி சாரி, அதே மாதிரி அவங்க சாரி கேட்கறாங்க கேட்கல, அவங்களுக்குள்ள அதை பேசிக்கிறாங்க. நீ சாரி கேட்டு இந்த விஷயத்தை விட்டுருன்னு இவ சொல்லியிருக்கா திவ்யா. அதுக்கப்புறமா நைட்டும் பேசி அவங்க கமருதீன் அதை பத்தி வீடியோ போட்டுருங்க, சாரி கேட்டு பேசியாச்சு. நீ காலையில வந்து அவன் கமருதீன் பயந்தாங்கொல்லியாட்டம் பயந்துட்டான், வெளில எப்படி போச்சு பேருன்னு. அப்போ இவ வந்துட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நான் தூங்கி அதான் அந்த பொண்ணு தூங்கி எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷா வந்துருது. நான் வந்து என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா வரேன், நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது திருப்பி அந்த பொண்ணு கம்பேக் கொடுத்துச்சு. அது இவனுங்களுக்கு